ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருகனுக்கு சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகி 2வது நாள். இன்றைக்கி நான் என்னோடய விரதத்தை காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து கொட்டி வச்சுட்டேன். இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு முருகனுக்கு கேரட் பொரியலும் முருங்கைக்காய் பொரியலும் பண்ணலான்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பருப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, சீரகம், பெருங்காயம், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஸோ காய்கறி எல்லாம் எடுத்து வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா நான் 2வது வருஷம் இப்போது நான் எடுக்கிறேன். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விரதம் இது. நம்ம இந்த விரதத்தில் என்ன வேண்டி கேட்டு நம்ம இந்த விரதம் இருந்தாலுமே நமக்கு அதை முருகன் வந்து அப்படியே கொடுத்துருவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது நடக்கவும் செஞ்சுருக்கு என்னுடைய வாழ்க்கையில். ஸோ அதனால் நான் இதனை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பருப்பு வெந்துருச்சு. பருப்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்து காயும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சாச்சு. ரைஸும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். சரி, முருங்கைக்காய் பொரியல் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு சேர்த்து வதங்கிட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டே இருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா ரெடி ஆகிடும். என்னுடைய பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே நான் வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு சந்தனம், குங்குமம் மற்றும் விபூதியால் அபிஷேகம் இன்றைக்கி நான் பண்ணினேன். இந்த அபிஷேகத்தை பண்ணிவிட்டு சரி அதுக்குள்ளே லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேரட் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். கேரட்டை மறந்துட்டேன். ஸோ கட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அதையும் எடுத்து பொரியல் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் படிச்சிட வேண்டியது தான். 6 தீபம் ஏற்றணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி என்னுடைய 2வது நாளில் 6 தீபங்களுக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 6 தீபம் வந்து எவ்ரி டியூஸ்டே ஏற்றினா ரொம்ப நல்லது. இந்த சஷ்டி காலத்தில் நம்ம ரெகுலராக இந்த 6 நாட்களுமே ஏற்றி வந்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறை சக்திகளும் விலகி நன்மைகள் மட்டுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ அதனால் நான் இதை வந்து ஏற்றிட்டுருக்கேன். ரொம்ப நம்பிக்கையாக ஏற்றணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். என்னுடைய வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த முருகன் ரொம்ப குட்டி சிலை தான். ஸோ அதனால் குட்டியாகவே பூ கட்டி வச்சுட்டேன். சாமிக்கு தேவையான பிரசாதம்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். அதுக்குள்ளே பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. நானே எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வைக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன். எடுத்துகிட்டு போய் வச்சாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கிறதுனால அவங்களால இன்றைக்கி வர முடியல. அவங்களும் வந்து இன்றைக்கி விரதத்தில் தான் இருக்காங்க. சரி, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணுமேன்றதுனால சீக்கிரமாகவே இன்றைக்கி சாமிக்கு படைச்சிட்டேன். ரொம்பவே அழகாக இருந்தது இன்றைக்கி என்னோடய விரதம். நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.